வணக்கம். நான் ராஜேஷ். பார்ட் டைம் ஜாப் அதாவது படிக்கும்போதே சில பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போவாங்க. அது ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியல. அது அவங்களோட ஃப்யூச்சரே பாதிக்கும்னு சொல்லிட்டு. அதனால நான் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டா சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியுது. என்ன தான் நடந்திருக்கலாம். ஃபேமிலியில ஏதோ இஷ்யூஸ் இருக்கலாம். எனிதிங் நீங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் ஆகலாம். சில பேர் ஃபேஷனுக்காக போறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த பார்ட் டைம் ஜாப் போகிறத நிறுத்திடுங்க. அதுவும் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் போகிறத நிறுத்திடுங்க. ஏன்னா இப்போ உங்களோட வேலை படிக்கிறது. அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது இந்த கம்மி சம்பளத்துக்காக இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லையா? இதனால் உங்களோட நேரத்தை இந்த படிக்கிற கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் எடுத்துருவாங்க இல்லையா? அந்த நேரத்தை நான் அதிகமாகவே நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தை நீங்கள் படிப்பில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த வாங்குகிற சின்ன சின்ன அமௌண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃப்யூச்சரில் 1,00,000 2,00,000 ஏன் 5 lakhs மோர் தேன் தட் அமௌண்ட் எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிக்கிறத இப்போ நீங்கள் பார்ட் டைமாக போகிறீங்க பார்த்தியா, அது உங்களை தடுக்கும். இந்த விஷயம் தடுக்கும். தயவுசெய்து கொஞ்சம் இந்த பார்ட் டைம் ஜாப் போகிறதெல்லாம் நிறுத்திட்டு படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா செக்யூர் பண்ணலாம் மார்க்ஸு. நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அழகாக ஃப்யூச்சரில் சூப்பரான ஜாபில் போய் உக்காரலாம். ஸோ தயவுசெய்து இந்த பார்ட் டைம் ஜாபை நிறுத்திருக்கங்க. உங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். படிப்புலேருந்து அது எப்படி இருந்தாலும் கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இதை விட சூப்பராக சம்பாதிப்பீங்க. பல மடங்கு சம்பாதிப்பீங்க. நீங்கள் ஒழுங்காக இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். ஓகேவா? என்ன கஷ்டம்னா இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி போடுங்க. பின்னாடி இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி சூப்பராக இருப்பீங்க. ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காருவீங்க. நான் இப்போ பார்ட் டைம் ஜாப் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? பேரண்ட்ஸ், நான் உங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ். வீட்டுக்குள்ளே ஏதாவது அப்பா அம்மா மகள் இவங்களுக்குள்ளே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை உண்மையிலேயே பண கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பசங்களை பார்ட் டைம் ஜாப் அனுப்புறதை இம்மிடியட்டாக நிறுத்திடுங்க. அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தேவையில்லை. ஃபுல் டைம் ஜாப் போக தான் போகிறாங்க. லைஃப் லாங் வேலைக்கு போக தான் போகிறாங்க. இப்போ அவங்களோட காலம் படிக்கிற காலம், இந்த அழகான காலம். பின்னாடி அவங்க திருப்பி பார்க்கும்போது இந்த நாட்கள் வேலையும் படிப்பு சேர்ந்து மிக்ஸ்டாக இருக்கக்கூடாது. படிப்பு மட்டும்தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க படித்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இந்த டைமில் படித்தாங்கன்னா அழகாக ஏற்றுக்கும். பிற்காலத்தை எவ்வளோ படித்தாலும் அது வேறு. இப்போ படிக்கணும். இந்த நேரத்தை இவங்க படிக்கிற இந்த ஸ்கூல், இந்த காலேஜ்க்காக அந்த காலேஜ் டைம் படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க எந்த பொசிஷனில் வேணால் போகலாம். இந்த சின்ன அமௌண்ட் அவங்களோட பெரிய அமௌண்ட்டை தடுக்கும். ஓகேங்களா? அவங்க பார்ட் டைம் ஜாப் போகிறதுனால என்ன ஆகும்னா, அந்த பசங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். படிக்கிற படிப்பு அந்த கவனம் சிதறும், ஸ்ப்ளிட் ஆகிடும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் இருக்கும். அவங்க எப்படியாப்பட்ட வேலை செய்கிறாங்க எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய சன், டாட்டர் அவங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் காப்பாற்றணுன்னா ஆஸ் எ பேரண்ட்டாக அவங்க பார்ட் டைம் ஜாப் போகிறத இமிடியேட்டாக நிறுத்துங்க. அவங்க ஃப்யூச்சரை காப்பாற்றுங்க. அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் லாங் வேலைக்கு போக தான் போகிறாங்க. இந்த அழகான பீரியடை அவங்களுக்கு படிப்புக்காக திருப்பி கொடுத்துருங்க. ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஆஸ் எ பேரண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பசங்களை பார்ட் டைம் ஜாப் போகிறத இமிடியேட்டாக நிறுத்துங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள ஜெயிக்க வைங்க. தேங்க்யூ.